ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஃபிட் பேண்டு தான். இது வந்து இன்டெலிஜென்ட் ஹெல்த் பிரேஸ்லெட் பிளா 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 அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே M3 மை டிவைஸ் மை லைஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருக்காங்க. சைடில் என்னமோ ஃபேஷன் ஸ்டைல் அது இதுன்னு போட்டிருக்காங்க. பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், அது இது எல்லாம் கருமம் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. சரி, நம்ம உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உள்ளே இருந்து வெளியே எடுத்தோடனே வெறும் ஒரு பிளாஸ்டிக் அந்த கேஸில் வந்து எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜர், அந்த பின் ஸ்லைடிங் பின் தான் அது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஸ்ட்ராப், இது ஒரு ரப்பர் ஸ்ட்ராப்பாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே, கொஞ்சம் டூரபுளாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா கையில் எடுத்த வரைக்கும் அவ்வளோவா எதுவுமே தெரியல. எல்லாமே நல்லா இருக்குது. இதுதான் அந்த மாட்யூல், அதாவது அந்த நீங்கள் பார்க்குற அந்த வாட்ச் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி அந்த ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அந்த சின்ன லைட் மாதிரி, அதுதான். ஓகே, இதுதான் அந்த ஸ்லைடிங் அந்த பின், அதாவது சார்ஜ் ஏற்றுறதுக்காக. ஓகே, வேறு எதுவுமே இல்லை, வெறும் இது மட்டும்தான் இருக்குது. சரி, இது தூக்கி அங்கே போட்டுடலாம். நில்லுங்க, உள்ளே ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துடுறேன். ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு மேனுவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணோம், என்னென்ன பண்ணோம், அதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு ஓகே, இந்த இதில் என்னென்னு இருந்துச்சுன்னா, இது 3 மட்டும் இருந்துச்சு. ஒரு ரிஸ்ட் பேண்ட், ஒரே ஒரு மாட்யூல், அதுக்கப்புறம் சார்ஜர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை சார்ஜ் ஏற்றி பார்ப்போம். ஓகேவா? சார்ஜ் ஏற்றி அதை சார்ஜ் போட வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம அதுக்கடுத்து பார்ப்போம். ஓகே, பவர் பேங்க்கில் இப்போதைக்கு சார்ஜ் ஏற்ற வச்சுரும். ஓகே, அது சார்ஜ் ஏறிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இதிலே காட்டுது எவ்வளோ நிமிஷமாக சார்ஜ் ஏறுது, எவ்வளோ நிமிஷம் இருக்கும், அதெல்லாம் காட்டுது. ஓகே, அது வரைக்கும் நம்ம இதில் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லை, சும்மா தூக்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த பேண்டுக்கு வரும். இந்த பேண்ட் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வைக்கிறப்ப என் கை கொஞ்சம் பெரிய கை, அதனால் என் கையில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 வோல்ட் அந்த இதில் போட்டேன், சார்ஜர் போர்ட்டில். கரெக்டாக சார்ஜரில் இப்போ 2 வோல்ட் சார்ஜர் போர்ட்டில் போட்டிருக்கேன். ஓகே, சார்ஜ் ஏறுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இது சார்ஜ் ஏறி ரெடி ஆகட்டும். இப்போதைக்கு சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஓகே, இப்போ சார்ஜ் ஏறிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் அது ஆனாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வாட்ச் ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்க்குறது ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனில் போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மோட், ஸ்டெப், பிபிஎம், ஸ்போர்ட்ஸ், இன்ஃபோ, அதே மாதிரி அது என்ன மெசேஜ் எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி மோர்னு சொல்லி கேமரா, லுக்கிங் ஃபார் அதை ஃபோன் எங்கே இருக்குது, இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஸ்போர்ட்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பிபிஎம் வந்து உங்களோட பிளட், ஹார்ட் ரேட், பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல், அந்த மாதிரி நிறைய இதை சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பச்சை கலர் லைட் எரியுதா, அதுதான் உங்கள் பிளட் மானிட்டர் பண்ணுறதுக்கான சென்சார். ஸோ ஓகே, பிபிஎம் விட்டு வெளியே வந்துச்சு, ஏன்னா கையில் கெட்டல, அதனால். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து நிறையா மோட் இருக்குது. ஓகே, இந்த இப்போதைக்கு ஓப்பன் பண்ண அன்பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டிவைஸ் தான். ஸோ நீங்கள் வாங்கலாம். ஓகே, பாய்.